வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும், என் கதைகளுக்கு அதிக ஆதரவு தந்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதை ஒரு வகை கற்பனை சூழல் உடையதே. வாருங்கள், இன்றைய சிந்தனையாம் மலரட்டும் மனிதநேய மருத்துவமனைகள். என்னப்பா சின்னையா, இப்போ தேவலாமாப்பா? எப்படி இருக்க? உன்னை நான் பட்டணத்துக்கு போகச் சொன்னது சரிதானே? ஏன் நீ மட்டும் தனியாக இருக்க? வீட்டில் கூட ஆள் இல்லை போல தெரியுது. எல்லாம் எங்கே போயிட்டாங்கப்பா சின்னையா? இருப்பா, நான் எடுத்து தரேன். இந்த தண்ணீர் வழியாக நீ கையில் எடுத்த மாத்திரையை போடு. இந்தா. நன்றி செல்லமுத்து, தக்க நேரத்தில் உதவினாய். உன்னை பார்க்கணும் என்றுதான் நினைத்தேன். மனசு நினச்சிது, நீயே வந்துட்ட. வீட்டில் முத்தழகி மருந்து மற்றும் காய்கறி வாங்க பையனோட இப்போத்தான் வெளியே போனாங்கப்பா. நீ அப்போது சொன்னது தெய்வமே வந்து என்னை சரியான இடத்திற்கு அனுப்பியது போல தோணுச்சுப்பா நண்பா. ரொம்ப ரொம்ப நன்றிடா என்றதும், அட என்ன சின்னையா இது, அடிக்கடி நன்றி சொல்லாதப்பா. தூய நட்புக்கு இதெல்லாம் தேவையா என்றிட, அப்போது எதிர்பாராத விதமாய் வீட்டிற்கு திரும்பி வந்த முத்தழகியும் மகன் பண்புவும் தமிழ் ஆர்வத்தால் செய்த உதவிக்கு நன்றியை தெரிவிப்பது போல வேறெதுவும் உலகில் தேவையில்லை. நானே பெரியப்பா உங்களை பார்த்து நேரில் நன்றி சொல்லத்தான் ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன் என்றிட, இதோ பாரு பண்பு, நீ வாய் நிறையா என்னை பெரியப்பா என்று அழைக்கிறாய் அல்லவா? அதுவே போதும். உனது உணர்வுக்கு ஏற்ற பெயரைத்தான் நண்பர் சின்னையாவும் முத்தழகியும் உனக்கு வைத்துள்ளார்கள், பண்பு என்று. உங்கள் அப்பனும் கூட பெயர்தான் சின்னையன், ஆனால் பெரிய மூளைக்காரன். நல்லதை யார் சொன்னாலும் டக்குன்னு பிடிச்சுக்குவான். மற்றவர்களின் மேல் மிகுந்த மரியாதை உடையவன் சின்னையா. போதும்பா செல்லமுத்து, ரொம்ப புகழாத, கூச்சமாக இருக்கு என்றிட, முத்தழகி நீட்டிய காப்பியை பருகிய நண்பர்கள் இருவரும் வெளியில் சென்று காற்றோட்டமாய் அமர்ந்து உரையாடினார்கள். அப்போ சின்னையா, உன் ஆரோக்கியத்தின் மேலே எனக்கும் எப்பொழுதும் முழு எதிர்பார்ப்பு நம்பிக்கை உண்டுப்பா. உடலை உள்ளத்தை நல்லாத்தான் வச்சிருக்க. அப்படி இருந்தும் பார்த்தாயா எப்படி நேர்ந்து விட்டது திடீரென்று? முன்போல நாம் இயற்கை உணவு மற்றும் மருந்துகள் எடுத்துக்கொள்வது என்பது நாளடைவில் குறைந்தே வருகின்றதப்பா. எதற்கெடுத்தாலும் நாம் அறிந்த சில கை வைத்தியர்கள், பக்கத்து வீடு பாட்டி அல்லது பக்கத்து தெருவில் உள்ள டாக்டர், இதை மட்டும்தான் பயன்படுத்தி நம்மை சரி செய்து கொள்கின்றோம். அதுக்குள்ள செல்லமுத்து, சாதாரண வாய்வு தொல்லை தான் என்று டாக்டரும் முன் சொல்லியிருந்தார். நானும் இஞ்சி பூண்டு இவற்றுடன் சேர்த்துக்கிட்டுத்தான் வந்தேன். அப்பப்போ வயிறு மேல் பகுதியை சற்று அழுத்தி தொட்டால் ஒருவித வலி பொறுமல் உணர்வு லேசாக தென்பட்டதப்பா. எனது ஆரோக்கிய கட்டுப்பாட்டால் பல வருடங்களாக குடலில் தெம்பு இருக்க ஒன்றும் செய்யவில்லை. அப்போது நானும் யதார்த்தமாய் இருந்துவிட்டேன் நண்பா. லோக்கல் டாக்டரோ அவரும் அறிந்த வகையில் உள்ளதை வைத்து முதல் வைத்தியம் செய்து விரைவில் குணமாகிவிடும் என்றார். நம்பியிருந்தேன். அந்த நம்பிக்கையில்தான் முன் அலட்சியமாய் இருந்துவிட்டேன் நண்பா. உன்னை சந்தித்ததும் பேசிய பிறகுதான், அன்று காலைதான் தொப்புள் மேல் பகுதியில் ஒரு சிறு இறுக்கம் எப்பொழுதும் போல் வாய்வு பரவி நின்றது போல் அழுத்தம் காட்டிற்றப்பா. வாயிலும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது நண்பா. மீண்டும் லோக்கல் டாக்டரிடம் காட்டலாம் என்று சொன்ன என்னை நீ சரியான நேரத்தில் தடுத்து பட்டணத்திற்கு அனுப்பி வைத்து விட்டாயப்பா. புறப்பட்டு போகும் வழியில் எல்லாம் அடிக்கடி வாய் சலசலப்பும் எச்சில் துவர்ப்பும் உணர்வுடன் ஊறுவதும், தொப்புள் வழி நின்ற அழுத்தம் சற்று கூடுதலாகி அடிவயிறு வரையிலும் பரவியதும் வலி. நான் மிகவும் பயந்தே போய்விட்டேன் நண்பா. கை வைத்திய
அன்று குடித்த செரிமான பானகம் உமட்டலுடன் வெளியேறியும் விட்டதப்பா. நல்ல வேளை நீ உபாயம் சொல்லாமல் இருந்திருந்தால் எப்பொழுதும் போல அந்த லோக்கல் டாக்டர்கிட்ட தான் போயிருப்பேன். அவரும் வழக்கம் போல செரிமானத்திற்கு மருந்து வலிக்கான மருந்துகளெல்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பார். அல்லது வாந்தி வெளிவர கட்டுப்படுத்த அவர் ஏதாவது உபாயம் அவரறிந்த வகையில் செய்திருப்பார். காலம் கடத்தியும் இருப்பார் என்றெல்லாம் நினைத்து கொண்டே பட்டினத்து மருத்துவமனையை விரைவில் அடைந்தோம் என்றிட, சரி சின்னையா, புரியுது, இப்போ என்ன, பழசெல்லாம் விடு, அங்கே உடனே நல்லா செய்ய வேண்டியதை செய்தாங்களாப்பா என்றிட சிரிப்பை வரவழைத்தபடியே, எல்லாம் நன்றாகத்தான் எனக்கு முடிந்தது. மகன் பண்பு என்னை எதிரில் உள்ள ஓர் இருக்கையில் முத்தழகி துணையுடன் அமரச் செய்து விட்டான். என்னை பற்றி முழு விவரம் தெரிவிக்க முன் வாசலில் டாக்டர் ரூமுக்கு முன்பாக அமர்ந்துள்ள சிலர் பல தாட்களை கொடுத்து நிரப்பச் சொன்னார்களப்பா. பின் என் பெயர் எழுதப்பட்ட சீட்டு உள்ளே சென்றதும் என்னை அழைப்பார்கள் என்றனர். பக்கத்தில் சுற்றுமுற்றும் எனது வலிவேதனையுடன் திரும்பி திரும்பி பார்த்தபோது ஒரே பயமாக இருந்தது. காரணம், டாக்டர் அழைப்பிற்காக முன்பே காத்திருந்த ஏகப்பட்டவர்களை கண்டவுடன் எப்பொழுது எனக்கு அழைப்பார்களோ என்ற பயமும் வந்துவிட்டதப்பா. கடவுளே, இது என்ன சோதனை! அதிர்ச்சி அளித்ததப்பா எனக்கு. எப்பொழுது டாக்டர் என்னை உள்ளே அழைப்பது புரியவில்லையே. உடனே தீர்வு கிடைக்காதா என்று என்னைப் போல் நினைத்த மகன் பண்பும் அவர்களிடம் கேட்டிட, அந்த வேளையில் உமட்டல் வேறு எனக்கு அதிகமாகிவிட்டது. ரெஸ்ட் ரூமுக்கு துணையுடன் சென்று சரி செய்து வந்தேனப்பா. பின் கெஞ்சி கூத்தாடி மிகவும் அவசர நிலை என்று அவர்களுக்கு தெரிவிக்க, நல்ல வேளை எனது பெயர் அழைப்பும் வந்துவிட சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டு உள்ளே சென்றவுடன் டாக்டர் என்னை எதிரில் உள்ள பலகையில் படுக்கச் செய்து அவர் எடுத்து வராமல் மருத்துவ பணிப்பெண்ணை விட்டு சோதனை செய்ய சொல்லி, பின் அவரும் ஒரு டெஸ்ட் எடுத்து வர என்னை மீண்டும் பணித்தாரப்பா. அந்த முக்கிய டெஸ்ட்டை எடுக்கச் சென்றால் 1 மணி நேரமாவது ஆகும். உங்களுக்கு டெஸ்ட் எடுக்க வெயிட் பண்ணுங்க என்றும் சொல்லிவிட்டார்கள் சிலர். ஆனால் என் வலியும் உமட்டலும் வெயிட் பண்ணுமா அப்பா, சிந்திக்க வேண்டாமா? மிகவும் சிரமப்பட்டு விட்டேன் அப்பா. உடனே தீர்வு கிடைக்காதா என்று கடவுளை வேண்டிக் கொண்டேன் அப்பா. என்னை போல் ஏங்கியவர்களையும் அருகில் கண்டேன், வருத்தப்பட்டேன் அப்பா. மனிதாவான என் வலி நீ அறிந்த சிலரும் கடவுள் தாய் ரூபத்தில் என்னை முதலில் டெஸ்ட் எடுக்க அனுமதித்து விட்டனர். வலியின் வலி உள்ளவர்களுக்குத்தானே புரியும். தன் வலியையும் பொருட்படுத்தாமல் இதயம் உள்ளவர்களையும் அவ்விடத்தில் நினைத்து அவ்வேளையிலும் அவருக்கு நன்றி சொல்லி கும்பிட்டு பெருமைப்பட்டேன் அப்பா. ஆனால் என் மனம் மீண்டும் முடியாமல் வருபவர்களின் குறிப்பறிந்து ஏன் உடன் அவர்களை கவனிக்கவில்லை என்பதே ஆகும் அப்பா. இந்த டெஸ்ட்டும் முடிந்தது. அடுத்து இதைவிட ஒரு பெரிய டெஸ்ட் எடுக்கச் சொல்லி இருந்தது. அதை கையில் இருந்த சீட்டு வழியே தெரிய வர சுழற் சக்கர வண்டி வழியே அந்த டெஸ்ட்டையும் நோக்கி பயணித்தோம். ஆம், அங்கேயும் முன்னைவிட அதிக கூட்டம்தான். தலை சுற்றியது. உள்ளூர் டாக்டர் உடனே கவனித்து மருந்து ஊசி மூலம் என் வலிக்கு ஏதாவது முதல் உதவி செய்வது இருப்பாரே. இவ்வளவு காலதாமதமாகின்றதே இந்த மருத்துவமனைகள் என்று கவலைப்பட்டேனப்பா. டெஸ்ட் எடுக்கவே சாமானியமானவர்களுக்கு 1 நாள் முழுவதும் ஆகின்றதே பட்டினத்தில் என்றெல்லாம் சிந்தித்து செயலும் இழந்துவிட்ட நிலை எனக்கே தோன்றியது. சற்று அமைதியானதும், ஏன்பா சின்னையா, ஏதாவது சொல்ல வேண்டியதை சொல்லி, காட்ட வேண்டியதை காட்டி, கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் உடனே நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டார்களா என்ன? அங்கு பணியில் வெளியில் உள்ளவர்களை பார்த்தாலே குறிப்பு புரியுமே, அவர்களின் பார்வை குறிப்பு உடனே நிறைவேற்றிட வழி செய்யுமே என்று சொல்வது போல் உங்களுக்கு தோன்றவில்லையா? நான் எண்ணியது உங்களுக்கு மனம் அவ்வாறு எண்ணவில்லையா என்றிட, அப்போது வெளியில் வந்த உடனே பண்பு, பெரியப்பா, அது பற்றியும் யோசிக்காமலா இருப்பேன்? கொடுப்பதும் பாவம், வாங்குவதும் பாவம் என்ற பொன்மொழி என்னை தடுத்து விட்டதே பெரியப்பா. அட என்னப்பா பண்பு, உலகம் தெரியாத புரியாத ஆளாகியிருக்கையே இந்த கலியுகத்தில். சரி, அப்படி உனக்கு அவர்களையும் கேட்க மனமில்லை என்றால் அவசர பிரிவில் சேர்த்துவிட வேண்டியதானே? அதற்கு ஒப்புதலும் பணமும் கட்டினால் போதுமே. மனிதனால் செய்ய முடியாததை சில மணித்துளிக்குள் மணி தன்னால் முடிந்ததை செய்துவிடுமே. அதை அறியாதவனா நீ என்றிட, அப்படித்தான் பிறகு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது பெரியப்பா. அவ்வாறு மணியை நீட்டியவுடன் அவர்கள்
வழிவிட்டார்கள் அப்பா என்றெல்லாம் மரியாதையுடன் முறைப்படி யாவும் நடந்தன பிறகு என்றான். வயிற்று அறுவை சிகிச்சையும் நோய்க்கான சரியான காரணம் அறிந்து முடிந்து குடல் சுத்தமாகி உடலும் சுத்தமாகி இன்று உன் வழிகாட்டுதலால் நலமாக உள்ளேனப்பா. அதற்கு எத்துணை முறை நன்றி சொன்னாலும் உனக்கு தரும் என்று செல்லமுத்துவை செல்லம்மாய் கன்னத்தில் கிள்ளினார் சின்னையா நட்புடன். ஏம்பா பண்பு, உனது அனுபவத்தில் தற்கால மருத்துவர்கள் பற்றி ஏதாவது நிறைகுறை தெரியாதா? தெரிந்தால் சொல்லேன், யாவருக்கும் பயனளிக்கும் அல்லவா என்று வேண்டிட சொல்கிறேன் பெரியப்பா. எவரும் உடல் நலம் சீராகிட காலம் கடத்துவது மிகப்பெரிய தவறு. உடலில் ஒரு சின்ன வேறுபாடான வித்தியாசம் தெரிந்தால் அந்தந்த அறிகுறிகளுக்கு என்று முறையாக படித்து ஆய்வு பட்டங்கள் பெற்ற மிகச்சிறந்த மருத்துவரிடம் அதை பற்றி வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் தெரிவிப்பதே நலம் பெறுவதற்கான மறு உந்துதலாகும் பெரியப்பா. ஒரு துறை சார்ந்த ஒரு நோய் மற்றும் மருத்துவம் மட்டிலுமே அறிந்தவர்கள் வெளிப்படையாய் தங்களால் இயலாது என்று அறிந்து கொண்டால் வேறு எதனையும் எதிர்பாராது அந்த நோய் அறிகுறிக்கான தக்கவர்களிடம் உடனே அனுப்பி வைப்பதே நோயாளிகளுக்கு மருத்துவர் காட்டும் நன்றி கடனாகும் பெரியப்பா. எந்த உயிரையும் காத்திடும் சிறந்த பண்பும் ஆகும் பெரியப்பா. அந்த நோயாளியின் உயிர் போய்விட்டால் தாமதிக்கும் டாக்டரால் அதை கொடுக்க முடியுமா என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியப்பா. மேலும் சில மருத்துவரிடம் பணிபுரியும் மருத்துவ ஊழியர்கள் தலைமை மருத்துவர் அறிவுரை இல்லாமல் தாங்களே எல்லாம் எமக்கு தெரியுமென்று நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்து அவர்களது அரிய உயிரோடு விளையாடக்கூடாது பெரியப்பா. அப்படியே தன்னிடம் பணிபுரியும் ஊழியர்கள் மிகச் சிறப்பாய் தன்னை விட நன்கு கண்காணிப்பர் என்ற அதீத நம்பிக்கையில் தலைமை அதிகாரி மருத்துவர் இயல்பான யூகத்துடன் இருந்து விடவும் கூடாது பெரியப்பா. அடிக்கடி தன்னிடம் உள்ளவர்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பதும் நோயாளிகளின் உயிரை காத்து நிற்பதோடு தலைமை பொறுப்பை தக்க வைத்து உயர்த்திடவும் வழி செய்யாதா பெரியப்பா? யோசிக்க வேண்டும். மருத்துவம் உள்ளுறை நோயாளிகளுக்கு அந்த வார்டில் உள்ள மருத்துவர்களின் ஆலோசனையில் இயங்கிடும் வேளையில் அதற்கான ஊழியர்கள் தங்கள் சுய வெறுப்பை காட்டிக்கொள்ளாமல் அந்த நோயாளியை ஒரு குழந்தை போல் பாவித்திடும் தாய்மார்களைப் போல தயார் நிலையில் நின்று உறங்கி விடாமல் செயல்பட வேண்டும் பெரியப்பா. கண்காணிப்பாளர்களின் பொறுப்பு மிக மிக உன்னதமான ஒன்று. அலட்சியம் ஏற்படுத்தினால் குணமாகிவிடும் என்று நம்பிக்கையோடு காத்திருந்த தலைமை மருத்துவர் மற்றும் சூழ்ந்து உள்ளவர்களின் அந்த செயல் வேதனைக்கு உள்ளாக்கி விடுவதோடு நிர்வாகத்திற்கே அது போன்றவர்களால் கெட்ட பெயரையும் ஏற்படுத்திவிடும் பெரியப்பா. முதலில் மருத்துவத்தில் நோயாளிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகளை மட்டும் அவர்களின் முன்பாக உதிர்க்க வேண்டாமா? அதுவே அவர்களுக்கு நாடி வழியேயான மனபலமா பெரியப்பா? நாம் அளிக்கும் நம்பிக்கை வார்த்தைகளால் உடனே பிரியும் உயிரும் கூட பல மணி நேரங்கள் கடந்த பிறகே பிரியும் வாய்ப்புகள் ஏற்படாமல் அல்லவா? அதை ஏன் சிலர் செய்ய புரிந்து கொள்வதில்லை? நோயாளிகள் மயக்க நிலையில் உள்ளார்கள், அருகில் இல்லை என்று கருதி மருத்துவ குழுவினர் கூட இரகசியமாய் பேசிக்கொள்ளும் நம்பிக்கையின்மை என்ற சொற்கள் கூட ஏதேனும் ஒரு வழியில் நோயாளிகளின் காதுகளுக்கு அச்செயல் சென்று விடுமையானால் நோயாளிகளின் இதய இயக்கமும் அதிர்ச்சியில் உடனே அடைத்து போகவும் வாய்ப்பு உண்டுல்லா பெரியப்பா. இயங்க விடுவதா அல்லது நோயாளிகளின் இதயத்தை அடைக்க விடுவதா என்பதை உடன் இருப்பவர்களும் பேசிக்கொள்பவர்களும் தீர்மானிக்க வேண்டாமா? எல்லாவற்றையும் விட முக்கியமானது பெரியப்பா, மிக மோசமான நிலையில் உள்ள நோயாளிகளை தலைமை மருத்துவர் அருகில் இன்றைய ஆலோசனைகள் வழங்கி கண்காணிப்பதே மிகவும் சிறந்தது. பயிற்சி பெற்றிடும் டாக்டர்களை நம்பி அவர்களின் திறமைகளை பரிசோதிக்க அத்தகைய நோயாளிகளை மட்டும் பணயமாக்குவது எந்த வகையிலும் நியாயமில்லை பெரியப்பா. சில நிறுவனங்களின் இத்தகைய அலட்சியத்தால் தான் சில சோதனைகளையும் அத்தகைய நிறுவனங்கள் சந்திக்க வேண்டியதை நாடும் ஏடும் எடுத்து உரைப்பதை நான் மட்டுமல்ல எவரும் உணர்ந்தே வருகின்றனர் பெரியப்பா. என்னதான் நான் இப்படி கூறினாலும் தாயினை போன்ற இலக்கு உடைய நல்ல மருத்துவர்களும் உறங்காமல் விழிப்பு உணர்ச்சியுடன் தற்போதும் கண்காணித்து வருவதால் தான் பல உயிரினங்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு வாழ்ந்து வருவது என்பதை நானும் மறக்கவில்லை.
பிறரும் மறந்துவிடக்கூடாது பெரியப்பா. நல்ல டாக்டர்களும் உண்டல்லவா? எனவே நல்லதை நம் மனங்களில் நிரந்தரமாக்கிட வேண்டும். அதன் வழியே மனிதநேய மருத்துவமனைகள் எங்கும் உருவாகி மனநலங்கள் மலர்ந்திட வேண்டும் பெரியப்பா. நோயாளிகளை எவ்வித வேறுபாடுகளுமின்றி அவர்களை வெகுநேரம் வெளியே காத்திருக்கச் செய்திடாமல் அவர்களின் உடலில் தங்கியிருக்கும் உயிர்களின் மதிப்பறிந்து உடலின் உயிராம் காற்று இருக்கும்போதே அவர்களை காத்து நிற்றலே உயர்வான நன்றிக்கடனாகும் பெரியப்பா. எனவே பெற்ற உதவிக்கு நன்றி காட்டும் பழக்கமும் அறியாது செய்த தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கும் பக்குவம் உள்ளவர்கள் மலர்ந்திட்டால், அப்படிப்பட்ட மருத்துவமனைகள் மலர்ந்திட்டால் எல்லாருடைய இதயத்திலும் எவருமே என்றும் நிரந்தரமாக நிலைத்து நிற்பார்கள் பெரியப்பா. காத்திடும் தெய்வங்களே, மானுடம் போற்றுங்கள் என்று நாம் வேண்டிக் கொள்வதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்?